பேங்க் மேனேஜர் பிரகாஷ் பேசுகிறேன். ஹலோ சார். நான் உங்களுக்கு நியூ ஏடிஎம் கார்டு அலோகேட் பண்ணியிருக்கோம். சரிங்க சார். உங்களோட பழைய ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள். ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா சார்? சார், நான் சென்னை மெயின் பிரான்ச்சோட மேனேஜர். உங்கள் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாமே எனக்கு தெரியும். லாஸ்ட் 2 ஹவரில் ஏடிஎம்ல இருந்து நீங்கள் 7,000 வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க, ரைட்டா சார்? ஆமாம் சார், ஆமாம் சார். சார் சொல்லுங்கள் சார். பரவாயில்ல சார், இப்போ உங்கள் டவுட்லாம் கிளியர் ஆகிடுச்சா? நம்பர் சொல்லுங்கள். சொல்கிறேன் சார், 1 மினிட் சார். பஸ்ஸு 30,000 தூக்கியாச்சு. ஐயோ, பணம் போச்சு. பாட்டி ராகவண்ணா வீட்டுக்கு போய் சொன்னாங்க. எதுக்குடா? அந்த அண்ணா ஏடிஎம் கார்டுல இருந்து யாரோ ஃபோன் பண்ணி 30,000 பணம் எடுத்துட்டாங்களா. டேய், இது அந்த மேல் வீட்டு மூர்த்தி அங்கிள் பேப்பர் ஏதோ எழுதிதான் வச்சிருக்காங்க. என்னது, ராகுல் 30,000 சக்சஸா? இந்தாங்க அங்கிள், உங்க பேப்பர் கீழே இருந்தது. ஓனருக்காவே சரியான கஞ்ச பிசினாரி பாஸ். கண்ணா பிரிச்சுக்காண்டி 50,000 சேர்த்து வச்சிருந்துச்சு அக்கௌண்ட்ல. ஆனா ஜிஹெச்ல போய் ஓசிலி பண்ணிட்டு வந்துருச்சு. இப்போ அது அக்கௌண்ட்ல 50,000 இருக்கு பாஸ். என்னடா சொல்ற? அட்டையை போட்டுடலாமா? பாஸ், அவங்க வீட்டுல இருந்து குடியிருக்கோம். நாளைக்கு பின்ன எதுவும் பிரச்சனை ஆயிடாம. இப்போ பாரு நம்ம மாஸ்டர் பிளான். ஹலோ, ராணி மேடங்களா? மேடம், நான் கொரியர் பாய் பேசுறேன். உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. கொரியா? ஓகே மேடம், நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்போ உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபியா? விஜய், அதை கொஞ்சம் சொல்லுங்க. 2056. சூப்பர் பாஸ், தூள் கிளப்பிட்டீங்க. மூர்த்தி அங்கிள் தாண்டா நம்ம பாட்டி அக்கௌண்ட்ல இருந்து 50,000 எடுத்துட்டாங்க. என்னக்கா சொல்ற? இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக நான் அந்த அங்கிள் ரூம்குள்ள போனேன். அப்ப அந்த பேப்பர்ல நம்ம ராணி பாட்டியோட பேரும் இருந்தது. 50,000 சக்சஸ்ன்னு போட்டுருந்துச்சு. என்னக்கா பண்ண? பேசாம சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணிடுமா? ஹலோ, பாஸ், போகிற வழியில் பசங்களை நம்ம சித்தி வீட்டில் இறக்கி விடணுமா? அவன் பாட்டி சொன்னாங்க. இவர்களைப் போல் தொலைபேசியில் பொய்பேசி ஏமாற்றும் கைவர்கள் வாழும் உலகம் இது. ஜாக்கிரதை.